இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்எம்எம்எஸ் எக்ஸாம் மேட் 2025க்கான விடை குறிப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த படங்கள்லேருந்து கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும். ஃபஸ்ட்டு தங்கம் உலோகம் பார்த்தீங்கன்னா உலோகத்துக்குள்ளே தான் தங்கமும் துத்தநாகமும் வரும். அதுக்கடுத்து தேர்வுகள் வினாக்கள் பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து விகிதமுறு எண்கள் வினாக்கள் மற்றும் முழுக்கள் சி வருமா டி வருமானு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு அடுத்தது மணல் நீர் காற்று, இது வந்து பார்த்திங்கன்னா சி வர வாய்ப்பு இருக்குது. மணல் நீர் காற்று 3 வெவ்வேறுவாக இருக்குது. அடுத்து வகுப்பறை கரும்பலகை பள்ளி பி வரும். அதாவது வகுப்பறைக்குள்ளே தான் பள்ளிக்குள்ளே வகுப்பறை, வகுப்பறைக்குள்ளே கரும்பலகை. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 கூட 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 7 3 21, அது கூட 1 கூட்டினா 22. அது மாதிரி 12 கூட 3ஆல் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. 15 கூட 3ஆல் பெருக்கி 1 கூட்டிங்க. இது மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்து இந்த எண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வகுப்படா எண்கள், இது மட்டும்தான் வகுப்படும் எண். அதுக்கடுத்தது நிலா பூமி கால்பந்து வளையம், அதில் பேங்கிள் வர வாய்ப்பு இருக்குது. வளையம்ன்றது உள்ளீடற்றத ஒரு பொருள். அடுத்து இதில் என்ன இந்த தத்துவம் பயன்படுத்திருக்காங்கன்னா 4 கூட 6 16 கூட 4 கூட்டினா 20 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 5 கூட 25 கூட்டினா 30 4ஆல் பெருக்கியிருக்காங்க. 6 கூட 36 கூட்டினா 42, அது 5ஆல் பெருக்கினா 220 வரணும். அதுக்கு பதிலாக 216 இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 7 கூட 43 கூட 56 பெருக்கினா 336 வரும். அடுத்து 75% வேறுபடுறது 7.5% தான். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 43:14 = 54. 4 கூட 3 கூட்டினா 7 வரும். 7 2 14. அப்போ 5 கூட 4 கூட்டினா 9, 9 2 18. அதுக்கு அடுத்த கொஸ்டின் M/B = M கூடிய லெட்டர் வந்து 13, அப்போ பிக்கு 2. இது மாதிரி 6க்கு 18, டிக்கு 4 வரும். ஏபிசிடிக்கு நம்பர் போட்டு பார்க்கணும். அதுக்கடுத்த கொஸ்டின் திசைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. மேற்கு வடகிழக்கு, கரும்பு தண்டு லவங்கம் வந்து மொட்டுன்னு வருது. கூகுளில் ஃப்ளவர் பட்டுன்னு கொடுத்துருக்காங்க, தெரில. அடுத்து இந்தியாவுக்கு ஆலமரம், தமிழ்நாட்டிற்கு பனைமரம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா B12C, அதாவது 12 15 18 வருது. அப்போ 21 வரணும். 2 21 இருக்குது. அப்போ பிக்கு அப்புறம் CD 2 லெட்டர் விட்டு E, FG கிட்ட H, IJ விட்ட K வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். அதுக்கு அடுத்த லெட்ரு அந்த ஒவ்வொரு லெட்டருக்குள்ள மதிப்பை கூட்டி பார்த்தீங்கன்னா 26 வருது. அதாவது டிக்கு வந்து 4, ஐக்கு வந்து 9, எம்முக்கு வந்து 13 கூட்டினா 26 வருது. அது மாதிரி இங்கே எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட மதிப்பு வந்து 19, அது கூட 7 கூட்டினா 26 வரும். அப்போ 7ன்றது என்னது ஜி. இப்போ எஸ்ஸு கூட ஜி வரும் இங்கே. அதுக்கு அடுத்தது இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா 63/42 கூட்டியிருக்கிறாங்க. 9 7 63, 6 7 42 கழிச்சிருக்காங்க. 15 50, 3 5 50, 5 போனால் 35, 8 48, 24 கழிச்சா 48 24 போனால் 24. அப்போ 9 7 63, 6 42, 63 42 போச்சுன்னா 21. 19வது கேள்விக்கு என்ன வரும்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதில் ஆக்சுவலாக டீச்சருன்ற இடத்துல உள்ள எல்லா லெட்டருமே இதில் வந்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாத லெட்டர்லாம் இதில் வந்திருக்கு. அதனால் என்ன வரும்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அடுத்து இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, அதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 எழுத்து இருக்குது. அப்போ 2 × 16, அப்போ 21 இருந்ததுன்னா 3 3ஆக பிரிக்கணும். அப்போ 2 2ஆக பிரிச்சிங்கன்னா 2, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு 2 கோடு, ஒரு லெட்டர் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் 3ஆவதுக்கும் சம்மந்தம் இருக்கும். அது மாதிரி இதுக்கும் சம்மந்தம் இருக்கும். இதுக்கும் சம்மந்தம் இருக்கும். அது மாதிரி இதுக்கும் 1 விட்டு 1 தள்ளி சம்மந்தம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சியில் முடிகிற மாதிரி இங்கே வர சி இங்கேயும் வரணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வர சியும் இங்கே வந்திருக்கு பாருங்கள். அப்போ இங்கே வர சி மறுபடியும் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து இங்கே வர ஏ இங்கே வரணும். அடுத்து இங்கே வர ஏ இங்கே வரணும். அடுத்து இங்கே வர ஏ இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஏ இங்கே வந்திருக்கு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏசிஏபி தான் ஆன்சர்.
ஏசி ஏபி தான் ஆன்சர். அதுக்கடுத்தது 1 விட்டு ஒரு லெட்ரு பார்த்தீங்கன்னா 11 கூட 4 கூட்டியிருக்காங்க, 19 4 23 வருது பாருங்கள். ஓகேவா? அது மாதிரி 14 கூட 4 கழிச்சிருக்காங்க, அப்போ 4 கூட 9 கழிச்சா 9 வரும். அடுத்த கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா 2 கூட 2 5 10 2 2 4 4 கூட 1 கூட்டிருக்காங்க, 2 10 2 கூட்டிருக்காங்க, 12 12 சாரி 12 12 24 3 கூட்டியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே போனால் 248 கூட 248 கூட 2ஆல் பெருக்கி 7ஆல் கூட்டணும். 248 கூட 2ஆல் பெருக்கி 7ஆல் கூட்டினா 503 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 496 கூட 7 கூட்டினீங்கன்னா 503 வருது. அதுக்கடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2 கூட 1 கூட்டி 2 2 1 2 கூட 1 கூட்டியிருக்காங்க, அதாவது 3 கூட அடுத்த நம்பரால் பெருக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1ஆல் பெருக்கி 1ஆல் கூட்டியிருக்காங்க, 2ஆல் பெருக்கி 2ஆல் கூட்டியிருக்காங்க, 3ஆல் பெருக்கி 3ஆல் கூட்டியிருக்காங்க, 4ஆல் பெருக்கி 4 1 1 வருது. அப்போ ரிவர்ஸில் வரும்போது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வரணும்னா 2 வரணும். அடுத்து இந்த கேள்வி கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 0.1ஆல் பெருக்கியிருக்காங்க, அடுத்து 0.2ஆல் பெருக்கியிருக்காங்க, அப்புறம் 0.3ஆல் பெருக்கியிருக்காங்க, அடுத்து 0.4ஆல் பெருக்கினா 0.072 வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது AEIMQ, அதாவது ஒரு ஏக்கு பிசிக்கு அப்புறம் டி, BCDE FGH, அதாவது 2 3 லெட்டர் விட்டு எழுதிருக்கிறாங்க. அடுத்து BC = 10, FG = 26, JK அதாவது பியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2, சி வந்து 3, 2 3 கூட்டினா 5, 5 2 10. அது மாதிரி எஃபோட மதிப்பு வந்து 6, ஜி வந்து 7, 6 7 கூட்டினா 13 2 26. அப்படி பார்த்தீங்கன்னா ஆரோட மதிப்பு 18, எஸ்ஸோட மதிப்பு 19, அதுக்கடுத்து ரெண்டுத்தையும் இருக்குன்னா 74. இதை பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் எஃப் வந்திருக்கு 1 2 3, அதாவது 3 லெட்ரு தள்ளி. அது மாதிரி எஃப்க்கு அப்புறம் 1 2 3 லெட்ரு தள்ளி ஜே வந்திருக்கு. அது அதிகம் ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் வரும். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 7 11 ஆயிருக்கு, 12 26, அதாவது 7 2 14, 14லேருந்து 3 கழிச்சு 11 போட்டிருக்காங்க, 12 2 12 2 24 3 கழிச்சிருக்காங்க. அது மாதிரி இங்கே வர எண்ணில் 2ஆல் பெருக்கி 3ஆல் கழிச்சு வகுத்தலில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது கேனுன்றது 21, டியர்ன்றது 32 நில், ஸ்டடின்றது என்னன்னு கேட்குறேன். ஒவ்வொரு எண்ணுக்கும் மதிப்பு போட்டிங்கன்னா சிக்கு வந்து 3 1 14 வரும். அப்போ 3 14 கூட்டினா 21 வருது பாருங்கள், 18 3 21. நம்ம டியருக்கு வந்து 4 5 11 1 18 கூட்டினா 32. அது மாதிரி ஸ்டடிக்கு போட்டால் 94 வரும். சன்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு, அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரும் பின்னாடி உள்ள நம்பரும் வருது. அதாவது எஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் பின்னாடி உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா டிஆர், அதாவது ஆர்டி, டிஆர் வருது. அது மாதிரி யூக்கு பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது அடுத்தடுத்த நம்பர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 10க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா முன்னாடி உள்ள நம்பர் பின்னாடி உள்ள யூ 10னா டி, அதாவது யூஎஸ் வரும், யூஎஸ்ஸும் வரும், அதாவது பின்னாடி உள்ள நம்பர் முன்னாடி உள்ள நம்பர். அடுத்து ஸ்வீட்டு சோறு, இது வந்து நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா 8 வரும் ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின், இதெல்லாம் இந்த படத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது. இதனுடைய குறியீடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஹைக்கோடைய குறியீடு, ஹைக்கு வந்து இது வரும் அட்டுசி, இப்போ அட்டுசி வரதை பார்த்து போட்டுருங்க. அதெல்லாம் கொஞ்சம் அதாவது நம்மளுடைய கவனத்தை வச்சு கேட்டிருக்கிற கொஸ்டின். 2வது கொஸ்டினுக்கு டீச்சு. அதுக்கடுத்தது வரிசைப்படுத்தி எதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சி வரும், அதான் நெக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸு, அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு, அதுக்கப்புறம் ஸ்டமக்கு, அப்புறம் ஃபுட்டு. அடுத்து இதையும் வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஏபிசிடி வரிசைப்படுத்தினீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெயின், அப்புறம் ரேங்க்கு, அதுக்கப்புறம் ரிலீஸு ரிலீஃபு, அப்புறம் 5வது ரெஸ்கியூ வரும். அதுக்கடுத்த கொஸ்டின், வலது முனையிலிருந்து 11வது குறியீட்டுக்கு வலதுபுறம் 5வது இடத்தில் இருப்பது, அதாவது 8. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு அங்கே அதுக்கப்புறம் 5ஆவதாக இருக்கிறது.
கொடுக்கவுள்ள அனைத்து எண்கள் நீக்கப்பட்ட பின் வர நடுவில் வர என்ன இந்த நம்பரெல்லாம் எடுத்துட்டு எண்ணி எழுதினீங்கன்னா என்ன வரும்னா வகுத்தல் வரும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 28 - 6 × 25 ஃபஸ்ட்டு வகுத்தில் பண்ணால் 5 ஆகிடும். அப்போ 5 30. 30 கூட 4 கூடணும். 34ல் 28 போச்சுன்னா என்ன வரும் 2. 34ல் 30 கூட்டினா 28 - 30 + 4. இந்த 4 இதையும் கூட்டிங்கன்னா 32ல் 30 போச்சுன்னா 2 வரும். அப்போ C இஸ் த ஆன்சர். அடுத்து A × B = அது போட்டிங்கன்னா 26 வரும். இந்த சிம்பிளுக்கு பதிலாக பெருக்கல் போடணும், இந்த சிம்பிளுக்கு பதிலாக வகுத்தல் போடணும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6 + 3 வகுத்தல், அதாவது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக வகுத்தல் 3 6 இடம் மாற்றினா இந்த ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் 2/4 வகுத்தல் 5/0. 5/0னா 1 அர்த்தம். 2,4னா 16 வரும் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வச்சு ஆன்சர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 3 விதமான போட்டிகளில் பங்கேற்பவர் E, நாடகத்தில் மற்றும் பங்கு பெற்று நடனத்திலோ ஓவியத்திலோ A, ஏதேனும் 2 போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா B, D, F வரும். அதுக்கு அடுத்தது D வரும். அதுக்கு அடுத்தது H வரும். மீதி அடுத்த கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.